ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அண்ணன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஒரு திட்டம் போட்டு இருக்காரு. உங்க 2 பேர்த்தையும் கொண்டு விட்டு உங்க 60,000 பேர் கொண்டு விட்டு அவங்க நாட்டை ஆண்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, சாரிகளோட போட்டு இது பண்ணிக்கலாம். ஆமா, இந்திரனை கட்டி வச்சிருந்தவல்ல, அந்த இந்திரன் எங்க போய் பாத்துட்டு வா. நான் சொல்றத கேளுடா முதல்ல. இந்திரன் எங்க போனா? இந்திரனை கட்டி போட்டு பண்ணி பார்க்க வேண்டும். இந்திரன் எங்க போனா? போடாம இந்திரனை பாத்துட்டு வா. எங்க இந்திரனை கட்டி பரிவடி தலைவீங்களா? கட்டி போட்டீங்க. உள்ள கட்டிட்டீங்க. அப்படின்னா இந்திரன் கட்டி வச்ச இடத்துல இல்ல. கட்ட கண்ணு சின்ன கூறி அங்க பாரு. ஐயோ நல்ல கண்ணா. ஐயோ அடியோ அடின்னு அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடக்குறீங்களே. ஐயோ தம்பி,
இந்திரன் எங்க சென்றாலும் அவங்க வந்துதான் தீரணும். ஏன்னா தேவலோகம், அமராவதி, பொன்னுலோகம், 38 ரங்க சமாதானம், ராமஜென்மபூமி, கற்பகலட்சுமம், இந்த 7 சப்த கன்னிகள் அவன் பொண்டாட்டியோட நம்ம கிட்ட தான் இருக்கிறான். அவன் ஒருத்தன் தானே, அவன் போனா போயிட்டு போறான். இந்த பெண்கள் எல்லாத்தையுமே பாதாள சிறையில தள்ளுங்க. அப்படியா? ஆமா. தள்ளுங்க சிறையில. அண்ணா, இதோ நம்முடைய லட்சியம். இந்த 3 உலகத்தையும் கைப்பற்றுவது. அப்பேற்பட்ட அமராவதி பொன்னுலோகம் தேவன் சொல்லக்கூடிய 3 உலகத்தையும் நாம் கைப்பற்றி விட்டோம். இனிமேல் இந்த 3 உலகத்துக்கும் உங்களை அதிபதியாக்கி இருக்கிறோம். ஆனந்த சந்தோஷம். இருந்தாலும் இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், குபேரன் சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களையும் சிறைப்பிடித்து விட்டோம். இனிமேல் சாம்ராஜ்யம் தான். யாருமே இல்லை.